ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி வீடியோஸ். இன்றைக்கி நம்ம ரைஸ் அண்ட் சிக்கன் தொக்கு எப்படி செமி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு, ஹெட்டேக்காக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி நான் சமைக்கலை. நான் சமைக்கணுன்னு வாங்கி வச்சுருந்த சிக்கன்னு என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து வேலையிலேருந்து வந்த பிறகு சமைக்க ஆரம்பித்தாங்க. அவங்களே போய் கிச்சனில் நின்று சமைக்க ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து வந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட சமையல் தான். இப்போ வந்து ஒரு பக்கம் ரைஸ் வெந்துட்டுருக்கு. சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் பட்டை லவங்கு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டிருக்காங்க, வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம வந்து தக்காளி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஹெட்டேக்காக என்னால் முடியவே இல்லை. அவங்க கொஞ்சம் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சிக்கன் கழுவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளியை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரை ஆன பிறகு தக்காளி ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ண பிறகு தக்காளியை நல்லா சிம்லேயே வச்சு சிம்மில் இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கிட்டாங்க. நான் வேணான்னு சொன்னேன், சமைக்க வேணான்னு சொன்னேன். அவங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு சமைச்சிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு ஸ்மாஷ் ஆகிறதுக்கு. இப்போ வந்து தக்காளியை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து சிக்கனை ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணி எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தக்காளி ஸ்மாஷ் ஆகிறதுக்காக ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் மூடி வச்சுட்டாங்க. அது வந்து தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துருச்சு. எனக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அந்த கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த தக்காளி அந்த வெங்காயத்தில் வதக்கும் போது என்ன ஒரு மிஸ்டேக்னால் ரொம்ப ஆயில் சேர்த்துட்டாங்க. நான் கொஞ்சம் ஆயில் கம்மியாக சேர்ப்பேன் டிஷ்ஷஸில். அவங்க கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து சிக்கனை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் தக்காளி ஸ்மாஷ் ஆன பிறகு அதையும் 2 நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் 2 ரோஸ்ட் பண்ணிட்ட பிறகு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் வந்து சீரகம், சோம்பு பொடி 2மே வறுத்து நான் அரைச்சி வச்சுருப்பேன். எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு எல்லா நான்வெஜ்ஜுக்குமே நான் ஆட் பண்ணுவேன். அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஹஸ்பண்ட் பிரியாணி நல்லா சமைப்பாங்க. ஒரு நாள் நான் அவங்களுக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்து நான் ஒரு நாள் பிரியாணி ரெசிபி கண்டிப்பாக போடுறேன் அவங்க செய்கிறது. இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க, சிம்மில் வச்சுக்கிட்டாங்க.
நம்மளுக்கு ஒரு ஹெட்டேக்காக இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை செஞ்சு தரும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இது நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு. நிறைய பேர் செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு டைம் இருக்காது. டைம் கிடைக்கும் போது செஞ்சு தரது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. இப்போது அந்த நான்வெஜ் வந்து எப்போவுமே அதில் தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியை வந்து விட்ட பிறகு தண்ணி விடுற வரைக்கும் அவங்க நல்லா வதக்கிட்டாங்க. அது வரைக்கும் தண்ணியை ஆட் பண்ணவே இல்லை இந்த சிக்கன் வந்து வேக வைக்கிறதுக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டு சிக்கனை வந்திருக்க தண்ணியெல்லாம் நான் வந்து இது பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மசாலாலாம் நான் ஆட் பண்ணுவேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மசாலா சேர்க்கும் போதே வந்து அந்த சிக்கன் எல்லாமே இது பண்ணிவிட்டு சிக்கனோட தண்ணியெல்லாம் வந்து அந்த மசாலாக்குள்ளேயே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த தண்ணி விட்ட பிறகு அவங்க வந்து திரும்பவும் தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து கரெக்டாக இருந்துச்சு. தண்ணி வந்து நம்மளுக்கு அதிகமாக ஆகாமல் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு நல்லா. கொஞ்சம் பாருங்கள், வேறு எதுவுமே செய்யலை, வெறும் சாப்பாடு ரைஸை வடிச்சிட்டு நாங்கள் சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணி அதுலேயே நாங்கள் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. சிம்பிள் அண்ட் சூப்பர் டிஷ்.